இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவோட மேற்கு கடற்கரைக்கு வந்துட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா இதே அந்தமான் கடல். நம்ம மலாக்கா நீரிணை இருக்குல்ல, மலாக்கா நீரிணையில் உள்ள இதெல்லாம் வந்து அந்தமான் கடல். ஆனால் ரொம்ப ஒலையாக இருக்குது மக்களே. ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. நம்ம உள்ளேலாம் போகலாம், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நம்ம கொக்குகள்லாம் நிறையா இருக்குது இந்த கரையில். கொஞ்சம் வெயிட் பண்ணி கடலை அந்த அலைகள் அந்த சவுண்டு உங்களுக்கு இது கேட்குதா என்னன்னு தெரில. அதை பார்த்தாக்கில் அப்படியே உட்காந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது கடல். இந்த இங்கே தெரியுதா ஒரு தீவு தெரியுதா? அது வந்து பார்த்திங்கன்னா பிசாங் தீவு. இது வந்து பாண்டியன்லேருந்து பக்கத்தில் இருக்குது. எங்கனாலும் பாருங்கள் பெரியெல்லாம் நிற்கிது. இந்த பெரிய வந்து இங்கேருந்து அந்த தீவுக்கு போகும்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்து அதுக்கு போவோம். அந்த அங்கெல்லாம் மக்கள் நிற்கிறாங்க, அதுவும் டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அடுத்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன். இது வந்து பிசாங் ஐலாண்ட். கேமராவில் கவர் ஆகுதான்னு தெரில, ஆனால் கண்ணில் பார்க்குறது பக்கமாக இருக்குது மக்களே. மேப்பில் நம்ம போனோம்னா வச்சுக்கோங்க, இங்கேருந்து நல்லா லாங்காக இருக்குது. மேப்பில் பார்த்தோம்னா நல்லா அமைதியான இடம்ப்பா. அப்படியே பின்னாடி பார்க்குறீங்களா? இது வந்து பின்னாடி. அப்படியே முன்னாடி திரும்பினா கடல். ஆனால் அலைகள் வந்து பெரிய அலைகள் வரல. ஒருவேளை இப்போ அமைதியாக இருக்கானான்னு தெரியல. இல்லை அமைதியாக இல்லை, இது வந்து அலையோட ஸ்ட்ரென்த்தே அவ்வளோதான் மக்களே. இல்லாட்டி பெரிய அலை வந்துச்சுன்னா இதெல்லாம் கடந்து இங்கே போயிடும்ல, அந்தளவுக்கு போகலை. அதனால தான் இந்த வால் பார்த்திங்கன்னா சிறுசாக போட்டிருக்காங்க பற்றிலா. அதிகபட்சமாக நம்ம வந்து 1.5 அடி தான் வரோம், 1.5 அடியிலேருந்து 2 அடி தான் வரோம் இந்த வால். அப்போ இந்த இடத்துல வந்து அலைகள் வந்து அதிகமாக வராது போல், வராது. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா மலாக்கா நீரிணையா, அதனால் பெரிய அலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தோனேசியா இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலேசியா இருக்குது. ரெண்டுக்கும் இடையில வந்து அந்தளவுக்கு அலைகள் வராது. அதாவது கடலோட லெங்க்த் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்மி தான், அதனால் இங்கே வந்து அலைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரையை பார்த்தாச்சா? நீளம் போகிற வழி ஃபுல்லாக கடலை தான் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க செண்டிப்பூ ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் என்ன போகிறேன்னா, எனக்கு செண்டிப்பூ விதை தேவைப்படுது. இங்கே பற்றிலா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செண்டிப்பூவெல்லாம் இருக்குது இந்த பார்க்கில். உங்களுக்கு விதை வேணும்னா எடுத்துக்கலாம். நல்லா முதிர்ந்த பூ ஒன்று எடுத்தாச்சு. இதிலேருந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம விதை எடுத்து நம்ம போட்டு வளர வைக்கிறோம். லவ்வுக்கு பதிலாக ஹார்ட்டின் சிம்பிளுக்கு பதிலாக என்ன இருக்குது? அன்னாச்சி பழத்தை வச்சுருக்கா பார்த்தீங்களா? ஐ லவ் பாண்டியன். ஹார்ட்டினுக்கு பதிலாக அன்னாச்சி பழம் இருக்குது. இந்த ஊரம் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழத்துக்கு நல்லா ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் மக்களே. அப்படியே வாங்க, இங்கே உள்ள முக்கியமான இடத்துல நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அப்படியே இதுகளையும் காமிக்கிறேன். நம்ம அந்தமான் கடல் கரையிலேருந்து இப்படியே நம்ம போக போகிறோம் மக்களே. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டின் சிம்பிள் போட்டிருந்ததில்ல, ஐ லவ் பாண்டியன் போட்டிருந்ததில்ல, அதுக்கு இடது பக்கத்தில் நிற்கிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே மன்னர் வந்து பதவி ஏற்றதை நினைவுபடுத்துகிற விதமாக இதை கட்டியிருந்துருக்காங்க. இது தெரியுதான்னு பற்றிலா? இந்த வளைவு இருக்குல்ல, மன்னர் டைப்பில், மன்னர் தலையில் வைப்பாங்கல்ல, அந்த டைப்பில் இருக்குது பற்றிலா. இங்கே ஜொகூர் மன்னர் வந்து பதவி ஏற்றதை நினைவுபடுத்துகிற விதமாக இதை வந்து கட்டி மன்னரே திறந்து வச்சுருக்காரு மக்களே 2015. இப்போ பார்த்திங்கன்னா மக்களே, இங்கேருந்து நம்ம இதுக்கு போகிறோம். ஸ்ட்ரீட் வால் இருக்குது, அதாவது பெயிண்டிங் அடித்து ஒரு தெரு ஃபுல்லாக பெயிண்டிங் அடித்து ஓவியமாக இருக்காமா, அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கோம். போய் நான் உங்களுக்கு வந்து அங்கே கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பார்க்லேருந்து இந்த கடற்கரை பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது, அந்த ஐ லவ் பாண்டியன் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரீட் பெயிண்டிங் உள்ளதை பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த ஊர் அண்ணாச்சிக்கு ஃபேமஸுங்கிறத இங்கே பாருங்கள், அண்ணாச்சி போட்டு இருக்குது. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்திங்கன்னா பாண்டியனோட மினி ஸ்டேடியம். இங்கே பற்றிலா, இது வந்து பாண்டியனோட மினி ஸ்டேடியம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஐகானிக் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்க ஒரு பில்டிங்கு, வால் இருக்குது, மேலே வந்து கடிகாரம் இருக்குது. பாண்டியன் ஏதாவது ஏசியான்னு போட்டு வச்சுருக்கு. எல்லாம் இங்கே லோக்கல் லாங்குவேஜ்னால ஒன்றும் புரியலை. ஆனால் இது பாருங்கள், நல்ல பெரிய பெரிய செண்டிப்பூவாக இருக்குது. அது வாடாமல்லியா? வாடாமல்லின்னு தான் நினைக்கிறேன் மக்களே. செண்டி வாடாமல்லி, இது பேர் என்னன்னு தெரியலை. நல்லா இருக்குப்பா பூ பூத்து இந்த இடம். இதுதான் பாண்டியனோட மினி ஸ்டேடியம் மக்களே. இதுதான் பாண்டியனில் உள்ள ரோடுகள் மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
மகளே, நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ரீட் பெயிண்டிங். பாண்டியில் உள்ள ஸ்ட்ரீட் பெயிண்டிங்கு எல்லாம் அப்படியே வரைஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே உள்ள பழக்கங்கள் தெரியாதனால இதோட வரலாறு, இதோட வேலைப்பாடுகள் அதெல்லாம் என்னென்னு தெரியல, டீட்டெயிலாக சொல்ல தெரியலை மக்களே. ஆனால் இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணம், ஆழமான காரணங்கள் இருக்கும்ல. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மினி ஸ்டேடியம் இருக்கா, மினி ஸ்டேடியம் அதை காமிச்சேன்ல, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. மீன் பிடிக்கிற மாதிரியெல்லாம் படம் இருக்குது பாருங்கள். செல்லமாக தட்டாங்க வருக. ஜும்பாலகின்னு என்னென்னு தெரியல மக்களே. இந்த ஓவியங்களை நம்ம பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இந்த ஏரியா உள்ள இந்த சூழ்நிலைகளை அப்படியே ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே உள்ளது அதாவது கடல் இருக்குது, அப்புறம் கப்பல் இருக்குது, கப்பல்லேருந்து மீன் பிடிக்கிறாங்க. அப்புறம் அன்னாச்சி பழமும் ஃபேமஸாக இருக்கிறனால அன்னாச்சி பழங்களோட வித்தியாசமாக இங்கே பாருங்கள். இதெல்லாம் ஸ்லைஸ் போட்டிருக்கா, இதெல்லாம் அப்படியே அன்னாச்சியை வந்து ஸ்லைஸ் போட்ட மாதிரி இருக்குது வரைபடங்கள். இந்த ஓவிய கலைஞருக்கு நல்ல ஒரு என்னன்னு சொல்கிறது, அதுக்கு பேர் பக்கத்துலேயே அண்ணாச்சி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இவரோட ஐக்கானிக். இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது அதிகமாக மீனோட ஃபோட்டோ இருக்கா. நீ பாருங்கள், போட்டில் மீன் பிடிச்சிட்டு ஒருத்தர் இருக்கார். இந்தா இது வந்து போட்டில் பாண்டியன் போட்டிருக்கா. இந்த கப்பலில் மீன் தூண்டில் போய் மீனை குத்தி எடுக்குது. இதுக்கப்புறம் தேனீக்கள் போகிற மாதிரி இருக்குது இந்த ஆர்ட்டு. இது நல்லா இருக்குது. ஆனால் இங்கே மலேசியா பொறுத்தளவுக்கு மக்களே, நம்ம தென்னை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அந்தளவு தேங்காய் வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி தெரியலை, சாப்பிட்றதே இல்லை. எந்த ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ போய் நம்ம சாப்பிட்டோம்னா தேங்காயோட பயன்பாடு இங்கே கம்மியாக தான் இருக்குது, இல்லவே இல்லை. அதே மாதிரி தென்னை மரத்தை நம்ம பார்த்தோம்னா வைங்க, தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் அப்படியே குலனே இளநீ தேங்காய் அப்படியே காஞ்சு அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் இங்கே பொறுத்த வரையும் தேங்காய்க்கு யாரும் வேல்யூ பண்ணுறதில்ல, சமையலுக்கு பயன்படுத்துறதில்ல, மற்ற எந்த இதுக்குமே பயன்படுத்துறதில்லை. அதனால் இருக்கிற தென்னை மரங்களில் அப்படியே இருக்குது மக்களே தேங்காயெல்லாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பெயிண்டிங் பார்த்தாச்சு. அடுத்த லொக்கேஷனுக்கு போவோம். அந்த பாண்டியனும் பெக்கனானஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம சீனர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழர்களாம் இங்கே மலாய்க்காரர்கள்லாம் இங்கே அதிகமாக பார்க்க முடியதில்லை. ஆனால் சீனர்கள் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கிறாங்க இந்த பெக்கனானஸ் பாண்டியன் ஏரியாவில். என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சது. மற்ற மலாய்க்காரர்களாம் தமிழர்களாம் அதிகமாக தெரியலை மக்களை இந்த பெக்கனானஸ் பாண்டியன் பொறுத்த வரையும். ஆனால் நல்லாயிருக்கு ஏரியா. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, அந்த பெரிய இருந்த கப்பல் இருந்த, அதாவது கடலை வந்து நல்லா அந்த இது மாதிரி நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் மக்களை. பக்கத்துலேயே கடலுக்கு பக்கத்துலேயே நம்மளை கொண்ட விடாம், கடல் தண்ணியே டச் பண்ணலாம். அங்கேயுமே டச் பண்ணுற மாதிரி இருந்தது, ஆனால் ரொம்ப இதாக இருந்தது, உல தண்ணியாக இருந்தது. எங்கப்பா மக்கள்லாம் இங்கே தான் இருக்காங்கப்பா. லெஃப்ட் நாட் அலவுடு, ஆனால் லெஃப்ட் இண்டிகேட்டர் தான் இவர் போட்டிருக்காரு. இதெல்லாம் பாண்டியனோட கடற்கரை மகளே. கடற்கரை பக்கத்துலேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இது கூடவே நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பு அட்டாச் பண்ணுறேன். இந்த போகிறது இல்லாட்டிங்களா நிற்கிறது அதெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். மக்களே, நம்ம வந்து பாண்டியன் கடற்கரையில் காலை நனைக்க போகிறோம். நான் நினச்சா எல்லோரும் நினச்ச மாதிரி எல்லாம் நினச்சிக்கோங்க. நான் இது பேக் வாட்ரு மக்களே. பேக் வாட்டராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கால் நனைக்கலாம். ஓடி போயிடுது, பெரிய அலையே வர மாட்டேங்குது மக்களே. நம்ம இப்போ அங்கே வந்து அந்த ஹார்ட்டின் சிம்பிள் போட்டிருந்த அந்த ஸ்டாச்சு அங்கே இருக்கு பாருங்கள். அதான் ஹார்ட்டின் சிம்பிள் போட்டிருந்த அந்த கூடார மாதிரி இருக்கா, அந்த இடத்துல தான் அந்த ஹார்ட்டின் சிம்பிள் பைனாப்பிள்லாம் போட்டு அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுத்தோம். அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு கடலுக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கிறோம். இந்த பீசாங் ஐலாண்டு இருந்தா இருக்கா அந்த பக்கம், இந்த தெரிய பார்த்தீங்களா, அதான் பீசாங் ஐலாண்ட். பீசாங், PISANG. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, கப்பல்லாம் இருக்குது. ஆனால் இங்கேருந்து எங்கே டிரான்ஸ்போர்ட்னு தெரியல மக்களே.
ஆனால் இங்கே தான் நிறையா மக்கள் வந்து டூரிஸ்ட் நிறைய பேர் நிறைய பேர் இங்கே சுற்றி இருக்கிறாங்க. அவரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பின்னாடி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எந்த ஏரியான்னு தெரில, ஆனால் இது வந்து இங்கே தான் நிறையா டூரிஸ்ட் மக்கள் நிறையா இருக்கிறாங்க. அருமையான அமைதி மக்கள் இந்த கடற்கரை. மக்கள்லாம் அப்படியே வர்றாங்க, நீட்டாக ஒரு தூண்டில் வாங்கிட்டு வர்றாங்க. தூண்டில் வாங்கிட்டு அந்த கடற்கரையில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு நீட்டாக மீனை பிடிச்சிக்கிட்டு கடல் அலையை ரசிச்சுக்கிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறாங்க மக்கள். நல்லா அமைதியான இடமா இருக்குது. வந்தோம்னா நீட்டாக நல்லா அமைதியான இடத்த கடலை ரசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு போகலாம். மக்களே, இது என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? வி லவ் நானாஸ். என்ன போட்டிருக்கு? வி லவ் நானாஸ் அப்படின்னா அன்னாச்சி பழத்தை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. நானாஸ்னால் அன்னாச்சி பழம். இங்கே அன்னாச்சி ஃபேமஸுங்கிறனால அன்னாச்சியை நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பாண்டியனோட பஸ் ஸ்டாண்டு காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு. ஒரு மாவட்டம், இங்கே மலேசியாவில் ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இங்கே பாருங்கள் மக்களே, அன்னாச்சி பழ ஸ்டாச்சுவை தனியாவது ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அண்ணாச்சியை. மக்களே, இது தான் பார்த்திங்கன்னா பாண்டியன் பேருந்து நிலையம், டெர்மினல் பேங்காக் பாண்டியன். இதுதான் இங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டு. பார்த்துங்க, பஸ்ஸுகள்லாம் நிற்கிது. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் அன்னாச்சி பழம் ஸ்டாச்சு போட்டிருக்காரு. இதுதான் ஒரு மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்டு மக்களே. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடற்கரை, நம்ம அந்தமான் கடல் இருக்குது. கடலை ஒட்டியே இந்த ஊர். அது மாவட்டத்தோட தலைநகரத்தோட பேருந்து நிலையம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் டவுன் பஸ்ஸு. இதெல்லாம் லாங் போகிறது ப்ரைவேட்டாக இல்லை கவர்மெண்ட் ஆனால் ப்ரைவேட். ஆமாம், எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு. அதெல்லாம் லாங் போகிறது ப்ரைவேட் வண்டியெல்லாம். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வண்டி. அதெல்லாம் இங்கே லோக்கலில் ஓடும். ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து ஜொகூர் பார்லேருந்து மலாக்கா போகிற பயணத்தில் பாண்டியனை கவர் பண்ணிட்டான். இது வந்து பாண்டியனோட பஸ் ஸ்டாண்டு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு லொக்கேஷனு, இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே உள்ள ஏரியாவை வந்து சுற்றி பார்த்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். வாங்க போகலாம். ஓகே, பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.